Hi friends, welcome back to Birlas Parvai. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா decarbonizing அப்படின்னா என்ன, அதாவது இன்ஜினை வந்து டீகார்பனைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படின்னா என்ன, அது எதுக்கு பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு டெமோவோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்டு உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். செகண்ட்லேருந்து தேர்டுக்கு போகிறேன். தேர்டு ஷிஃப்ட் பண்ண உடனே ஆக்சிலேட்டர் கொடுத்தோன்னா நல்ல ஒரு ட்ராப் வந்து நமக்கு நல்லா தெரியுது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து என்னோட காரில் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்மளோட காருக்கு வந்து இந்த டீகார்பனைசிங் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு சென்டர் தான் இப்போ நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே போய் நம்ம கம்ப்ளீட்டாக இந்த ப்ராசஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு டெமோவோட பார்க்கலாம். வாங்க போகலாம். Carve your name in my mind, 'cause you caught it, you caught it. You're golden, golden, honestly you know it. Me under the street light at the end so I could show you. டீகார்பனைசிங் அப்படின்னா என்ன? ஸோ அந்த நேம்லேயே வந்து நமக்கு அதோட மீனிங் இருக்குது. அதாவது கார்பன் கண்டென்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து டீகார்பனைசிங் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை கார்பன் கிளீனிங் அப்படின்னு கூட சொல்லலாம் அதை, ரைட்? அப்போ நம்ம இன்ஜின்குள்ளே வந்து நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம நிறையா வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பிஸ்டன் அப்படின்னு சொல்லி மேலேயும் கீழேயும் வந்து மேலே ஏறி இறங்குது, அங்கே மேலே வந்து ஒரு ஃபயரிங் நடக்குது, ரைட்? அப்போ அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இன்ஜின்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா ஃபயரிங் நடக்கும். அப்போது எப்பயுமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எரியுது அப்படின்னா அது எனி ஆப்ஜெக்டாக இருக்கலாம். எரியுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு கார்பன் வந்து கிரியேட் ஆகும். அப்போ அந்த கார்பன் வந்து ஒரு கேஸி ஸ்டேஜில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு மைக்ரான் லெவலில் வந்து ஒரு டஸ்டி ஸ்டேஜில் தான் வந்து அது இருக்கும், ரைட்? ஸோ அது வந்து எக்ஸாஸ்ட் வழியாக ஆக்சுவலாக வந்து வெளியில் வரணும். ஆனாலும் ஸோ நிறைய ஃபயரிங்ஸ் வந்து ஃப்ரீக்வன்ஸாக நடக்கிறதுனால ஃபியூவலோட குவாலிட்டியோட வச்சும் வந்து அந்த கார்பன் இன்ஜின்குள்ளேயே டெபாசிட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எந்த ரூமில் இருக்கோம் அப்படின்னா அந்த டீகார்பனைசிங் பண்ணுற அந்த மிஷினோட ரூமில் இருக்கும். எனக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதுதான் வந்து அந்த மிஷின். அப்போ இந்த மிஷின்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா மெயினாக வந்து ஹைட்ரஜனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறது தான் இந்த மிஷினோட வேலை. ஆக்சுவலாக வந்து ஹைட்ரஜனை நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியாது, லீகலாக ஸ்டோர் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் கேஸ் அது, ரைட்? அப்போ இந்த மிஷினில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா தண்ணியை இன்ஸ்டண்ட்டாக வந்து ஹைட்ரஜனை வந்து ஜென்ரேட் பண்ணி காருக்குள்ளே ஃபீட் பண்ணுது. அப்போ எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணுது அப்படின்னா இதுக்குள்ளே வந்து வாட்டர் போர் பண்ணுறோம். ஸோ தண்ணியை ஊற்றுறதுனால தண்ணியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2O அப்படின்னு சொல்லுவோம் தண்ணியை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து குவான்டிட்டி 2 இருக்குது, தென் ஆக்சிஜன். அப்போ அந்த ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பியோர் ஹைட்ரஜனை வந்து ஜென்ரேட் பண்ணுறது தான் இந்த மிஷினோட வேலை. ப்ளஸ் அந்த காரில் இருந்து வர்ற ஃபீட்பேக்கை வந்து இது என்ன பண்ணுதுன்னா அனலைஸ் பண்ணுது. ஸோ இப்போ வந்து என்ன செக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம காரில் வந்து ஃபிசிக்கலாக ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படிங்கிறத ஒரு மேக் ஷூர் பண்ணிக்கிறாங்க. And then I'm checking the oil, what we are putting here. Okay. The smell of the oil. Some of the cars, it has a burning smell will come. ஒரு கரிஞ்ச மனம் வரும். அப்போ அதாவது என்ஜின் ஏதாவது என்ஜின் பிரச்சனை இருந்தால் அந்த ஸ்மெல் வரும். ஓகே. இப்போ என்ன செய்யணும்னா ஆயில் குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணிது. ஒன்லி த ஸ்மெல், அதாவது என்ஜினுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்கா அது. ഉണ്ടോ? Giving the full accelerator. So there is a lag. You feel that, you know? That is your problem. Correct. Okay. So you can check that after doing the decarbonization. Okay. What is the difference in that point? Okay. டெஸ்ட் ட்ரைவில் ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 4th கியரில் ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு உங்களோட பெடலில் இருந்து, அதாவது கிளச்சையும் நீங்கள் காலை எடுத்துடுறீங்க, ஆக்சிலேட்டரையும் காலை எடுத்துடுறீங்க. ஸோ ஆர்பிஎம் வந்து ஸ்லோவாக டவுன் ஆகுது. ஒரு 1500 ஆர்பிஎம் வரும்போது கிலோமீட்டர், அதாவது ஸ்பீடு வந்து ஒரு 40க்கு ரீச் ஆகுது. அப்புறமா நீங்கள் ஸ்லைட்டாக வந்து வெறும் ஆக்சிலேட்டர் மட்டும் புஷ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் வந்து கிரியேட் ஆகுது. ப்ராப்ளம் இருந்ததுன்னா நமக்கு வந்து கார்பன் டெபாசிட் இருந்தது அப்படின்னா
அந்த இடத்துல வந்து ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது. ப்ளஸ் உங்களுக்கு கார் முன்னாடி போகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்குது. விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா பவர் லேகிங் வந்து அங்கே இருக்குது. ஸோ இந்த 2 ப்ராப்ளமும் இருந்தது அப்படின்னா நமக்கு இன்ஜினில் வந்து கார்பன் டெபாசிட் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டீகார்பனைசிங் ப்ராசஸ் வந்து இப்போ பண்ண போகிறோம். அது பண்ண முடிச்சதுக்கு அப்புறமா இதே ப்ராசஸை திருப்பி பண்ணி நமக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குது, அந்த வைப்ரேஷன் இருக்கா அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஹைட்ரஜனை வந்து இதில் தான் ஃபீட் பண்ண போகிறாங்க. இதே டீசல் வெஹிக்கிளாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஏர் இன்லெட்டை வந்து ரிமூவ் பண்ணி இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாங்க. ரைட். இப்போ நம்ம வெஹிக்கிள் வந்து ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள். ஸோ அதனால் வந்து இங்கே இந்த பிரேக் வேக்கமில் தான் வந்து நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். டீகார்பனைஸோட அந்த பைப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பிரேக்கிங் வேக்கமோட டியூப்பை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நமக்கு நல்லா இந்த ஃபிங்கர் உங்களுக்கு தெரியுது இல்லையா, ஓரளவுக்கு நல்லா வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஃபிங்கர் இருக்குது. ஸோ அது இன்ஜினோட குவாலிட்டியை பொறுத்து வந்து அது வேரி ஆகும். இன்கேஸ் இன்ஜினில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த செக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஹைட்ரஜனோட இன்லெட்டை வந்து அந்த பிரேக் ஒர்க்கமோட இன்லெட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏர் இன்லெட், இன்ஜின் ஏர் இன்லெட்டில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணுறதுனால என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் வந்து நம்மளோட இன்ஜினோட கம்பஷன் சேம்பருக்குள்ளே இந்த ஹைட்ரஜன் வந்து என்ட்ரி ஆகும். அப்போ ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து உள்ளே போகுது. ஆக்சுவலி இப்போ நீங்கள் எனக்கு முன்னாடி ஒரு மானிட்டர் இருக்குது, அதில் பார்க்கலாம். அதில் வந்து லைவ் ரீடிங் வந்து உங்களுக்கு இங்கே காமிக்கிறாங்க. ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஜினோட ஆர்பிஎம் இருக்குது, தென் அந்த இன்ஜினோட டெம்பரேச்சர் இருக்குது, தென் எவ்வளோ லோடு வந்து எடுக்குதுங்கிறதும் உங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த லோடுங்கிறது என்ன அப்படின்னா நம்ம கார் வந்து எவ்வளோ வேலை பண்ணுது அதுதான் வந்து லோடுன்னு சொல்லுவோம். அப்போ அதிகமான வேலை பண்ணுது கொஞ்சம் ஒர்க்கை பார்க்குறதுக்கு அப்படின்னா அந்த இடத்துல லாஸ் வந்து நிறையா கிரியேட் ஆகுது. ரைட். அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபியூவல் எஃபிஷியன்சி வந்து நமக்கு ட்ராப் ஆகும். அந்த லோடை தான் வந்து இங்கே மானிட்டர் பண்ணுறாங்க. இனிஷியலாக நம்ம வந்து காரை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இதோட லோடு எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 24% இருந்தது. இப்போ நம்ம இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி நமக்கு வந்து இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ரன் ஆகிருக்கும். நீங்கள் பார்க்கலாம் லோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 16% வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா இன்ஜினை வந்து அதிகமான ஒர்க் பண்ணுறத இது வந்து கம்மி பண்ணுது. ரைட்டா? ஓகே. ப்ளஸ் மேலே வந்து ஃபியூவலோட கன்சம்ஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்கே காமிக்கிறாங்க. அப்போ இந்த ப்ராசஸில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹைட்ரஜனை டேரெக்டாக இன்ஜினோட இன்கேஸ் உங்கள் கார் டீசலாக இருந்தது அப்படின்னா ஏர் இன்லெட்டில் வந்து வழியாக ஹைட்ரஜன் வந்து உள்ளே ஃபீட் பண்ணுறாங்க. அப்படி இல்லை உங்கள் கார் பெட்ரோல் அப்படின்னா பிரேக்கிங் ஒர்க்கம் இன்லெட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து ஃபீட் பண்ணுறாங்க. ரைட். ஓகே. அப்போது இது வந்து எவ்வளோ நேரத்துக்கு இந்த ப்ராசஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா உங்களோட அது டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட காரோட எவ்வளோ மைலேஜ் ஓடி இருக்குது, இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ டீகார்பனைஸ் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் வந்து அந்த டியூரேஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போது இன்கேஸ் நான் இப்போ என்னோட கார் எடுத்துட்டிங்கன்னா நான் இது வரைக்கும் என்னோட காரில் நான் பண்ணதில்லை. கிட்டத்தட்ட நான் வந்து 10 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். ஒரு 1 lakh கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்னோட காருக்கு வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour வந்து பண்ணணும். ஆனால் ஒரு கார் வந்து ஐட்லிங்கில் வந்து 40 நிமிஷம் மட்டுமே தான் வந்து ஐட்லிங்கில் ரன் பண்ணணும். அதுக்கு மேலே ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்ஜினில் ப்ராப்ளம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேனுஃபேக்சரோட ரெக்கமெண்டேஷன் வந்து ஐட்லிங்கை நம்ம ரொம்ப நேரமாக காரை ரன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரூல். ரைட். அப்போ நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 40 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து உங்களால் பண்ண முடியும். இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ 40 மினிட்ஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க. தென் நம்ம இன்ஜினை வந்து ஒரு 3000 கிலோமீட்டர்ஸ் திருப்பி ரன் பண்ணிவிட்டு ஒரு பேலன்ஸ் 20 to 30 மினிட்ஸ் வந்து திருப்பி ஒர்க்கை வந்து டீகார்பனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அப்போ அந்த டியூரேஷன் எப்படி ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னா உங்களோட மைலேஜ் அண்ட் தென் நீங்கள் எவ்வளோ ஓட்டிருக்கீங்க அது ப்ளஸ் எந்த அளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து இன்ஜின் ஆயிலை சரியாக சேஞ்ச் பண்ணாமல் அதிகமான கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டிருக்கீங்க அப்படின்னா அதிகமான கார்பன் டெபாசிஷன் இருக்கும். ரைட். எதனால் அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இன்ஜின் ஆயில் வந்து ஒரு லூப்ரிகேஷனுக்காக பிஸ்டனுக்குள்ளே வந்து போகுது. அந்த பிஸ்டன் மேலே கீழே ஏறி இறங்கும் போது சைடில் சுற்றி இருக்கிற கார்பனையும் அதை வலிச்சு எடுத்துகிட்டு தான் கீழே ரிசர்வ் ஆகிருக்கு திருப்பி வரும். ரைட். அப்போது அடிக்கடி அந்த மாதிரி நிறைய கார்பன் டெபாசிட் ஆனால் வலிச்சு எடுத்துகிட்டு திருப்பியும் ரிசர்வாயரில் வரும்போது ஆயிலில் வந்து அதிகமான கார்பன் கண்டென்ட் வந்து இருக்கும். அதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் வெளியில் எடுத்த ஆயிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப பிளாக்காக இருக்கும். அதுலேயே நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ நீங்கள் ரொம்ப நாள் இன்ஜின் ஆயில் சேஞ்சே பண்ணாமல் ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த கார்பன் டெபாசிட் வந்து
சரியாக வலிச்சு எடுக்காமல் அதிகமாக வந்து டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் எவ்வளோ டியூரேஷன் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ என்னோட காரை வந்து முதல் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ஸோ பெருசாக வந்து இஷ்யூ இருக்கிற மாதிரி தெரியலை. அதனால இப்போ நம்ம 40 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏற்கனவே டெஸ்ட் ட்ரைவ் போய் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ முடிச்சதுக்கப்புறமா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போய் நம்ம எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டீகார்பனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ முன்னாடிக்கும் இப்போக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நான் ஓட்டிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முன்னாடி நான் என்ன ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, செகண்ட்லேருந்து தேர்டுக்கு போகும்போது, அதே மாதிரி தேர்ட்லேருந்து ஃபோர்த்துக்கு போகும்போது ஒரு நல்ல ஒரு டிப்பு வந்து நமக்கு தெரிஞ்சுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் செகண்டில் தான் ரைஸ் பண்ணுறேன். நமக்கு அந்த ஒரு சடன் ட்ராப் வந்து இல்லை, ஒரு ஸ்மூத்தாக வந்து ஒரு அந்த பிக்கப் வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ இது பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் தெரியுது. ஆக்சுவலாக சொல்லணும்னா ஒரு 4 to 5 years பேக் போன மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்மூத். ஏன்னா எனக்கு நல்லா தெரிஞ்சது, ஏன்னா ஸ்டேரிங்கில் வந்து எனக்கு நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. அந்த வைப்ரேஷன் வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு இருந்தது. பட் இப்போ வந்து என்னோட காரு ஆக்சுவலாக எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு திருப்பி கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு இது என்ன அப்படின்னா, நம்ம கார் வந்து பழசாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு இது நம்ம கார் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம்ல, அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டீகார்பனைஸ் வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூட வந்து இந்த கார் கார்டியாக் இந்த பிரான்ச்சோட ஓனர் இங்கே நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சார் ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் நீங்கள் காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக இது எங்களோட வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சார், நீங்கள் இந்த பிரான்ச் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது எங்கள் வியூவர்ஸ் சொல்லுங்கள். நம்ம இப்போ கரண்ட்லி சேலையூரில் இருக்குது, பாரத் யூனிவர்சிட்டி காலேஜ் பக்கத்தில். நம்ம பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குது, 50+ பிரான்ச்சஸ் இருக்குது. உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், நாகர்கோவில் எல்லாமே இருக்குது. ஓகே. ஸோ இவங்களோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் தென் இந்த பிளேஸோட லொக்கேஷன் வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். உங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்கேஸ் இந்த சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அவங்களுக்கு பெட்டர் சர்வீஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எபிசோடு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கார் டீகார்பனைசிங்னா என்ன, அது ஏன் பண்ணணும், அது எப்படி பண்ணுறாங்க, பண்ணதுனால என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.